அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிவ்யூ கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட கடகதுர்கம்னை பிடிக்குமா, இல்லை நம்மளோட வில்லன் வெளி கேரட்டில் கூடிய அந்த வீணா போன வீணா அகிலா காவேரி மற்றும் ஜமீனாவோட குடும்பத்தை பிடிக்க மாட்டோம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுன்னா, நம்மளோட துர்காவுக்கு குலவி கடிக்காமல் எப்படி வெளியே வந்துட்டாங்கன்றதை நம்மளோட வீணாவும் நம்மளோட காவேரியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. கடைசியில் வீணாவும் அகிலாவும் போயிட்டு அந்த ரூமில் செக் பண்ணும்போது மீனாவுக்கும் அகிலாவுக்கும் நல்லா குலவி நல்லா கொட்டி நல்லா விஷம் ஏறி நல்லாவே ஓரளவுக்கு ஃபீல் பண்ணி உயிர் தப்பிச்சு ஓடி வர நிலைமைக்கு நம்மளோட வீணாவும் காவேரியும் ஆகிட்டாங்க. இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட துர்கா எப்படி தப்பிச்சாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்மளோட காவேரியும் வீணாவும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக துர்கா கிட்ட கேட்கும்போது பின்பக்கம் ஒரு வாசல் இருந்துச்சு, ஆனால் குலவி கடிக்க வரும்போது நான் 2 கையாலேயும் என்னோட கண்ணை மூடிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு குலவி கூட இல்லை, நான் பின்பக்கல் வாசல் வழியாக நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கூட தெரியாமல் நம்மளோட வீணா பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு காவேரி வீணாவை திட்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் போனாலே அந்த பக்கம் நம்மளோட அசோக் கல்யாண பொண்ணான துர்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் வைர நெக்லஸ், அது ஒயிட் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு நெக்லஸை கொண்டு வந்து போட்டு அழகு பார்த்துட்ருக்கிறாரு. இதை பார்த்த நம்மளோட தேவா அதை உண்மையை துர்கா கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளோட அசோக் துர்கா கிட்ட கையங்காலமாக சிக்கிட்டாரு. அடுத்து என்ன நடக்குது எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.